ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய நியூ பார்ன் 2 months ஓல்டு தான். ஸோ அவருக்கு நாங்கள் வேக்சினேஷனுக்காக பீடியாட்ரிஷியன் கிட்டே போயிருந்தோம். அதாவது இங்கே குழந்தை பிறந்தோன்னே ஃபஸ்ட்டு செக்கப் வந்து U1ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஹாஸ்பிட்டலே பண்ணி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஃபாலோவிங் செக்கப்ஸ்லாம் வந்து நம்ம இங்கே வந்து பீடியாட்ரிஷியன் கிட்ட தான் பண்ணணும். ஸோ பீடியாட்ரிஷியன் இங்கே கிண்டார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கிண்டார்ட்ஸ் ப்ராக்டிஸ் வந்து நாங்கள் இன்றைக்கி போயிருந்தோம். அங்கே நான் பார்த்து கவனித்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இங்கே வந்து ஒரு வெயிட்டிங் ஏரியா இல்லை, இங்கே வந்து 3 விதமான வெயிட்டிங் ஏரியா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வெயிட்டிங் ஏரியா வந்து இன்ஃபெக்ஷன் ஃப்ரீன்னு போட்டிருந்துச்சு. ஸோ அங்கே எங்களை வெயிட் பண்ண சொன்னாங்க. அங்கே பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் இல்லாத குழந்தைங்க, அதாவது நியூ பார்ன் பேபிஸு, சிக் இல்லாத குழந்தைங்களெல்லாம் அங்கே வெயிட் பண்ண சொன்னாங்க. அப்புறம் இன்ஃபெக்டட் ஏரியாவில் வந்து சிக்கான பசங்க குழந்தைங்களெல்லாம் அங்கே வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு வெயிட்டிங் ஏரியா இருந்துச்சு. அது என்னதுன்னு பார்த்தா கிண்டர் வேகன் பார்க் பிளாட்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து இந்த பக்கி, ஸ்ட்ராலர் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரவங்க வந்து அங்கே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது நான் கவனித்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ரெண்டாவது நான் இன்னொன்று கவனித்த விஷயம் என்னென்னா, நியூ பார்ன் பேபிஸ்க்கெலாம் மார்னிங் 7 o'clock அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்றாங்க. இப்போ எங்களுக்கு லேட்டாக வேணும், காலையில் எழுந்து வர கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த டைம் தான் நாங்கள் நியூ பார்ன் பேபிஸ்க்கு கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் 8 o'clockலேருந்து ஈவினிங் வரைக்குமே நாங்கள் இன்ஃபெக்ஷன் ஆன குழந்தைங்க, அதுக்கப்புறம் பெரிய பசங்களுக்கு தான் நாங்கள் கொடுப்போம். இங்கே வந்து 18 வயசு வரைக்குமே நீங்கள் வந்து கிண்டார்ட்ஸை தான் பார்க்கணும், அதாவது பீடியாட்ரிஷனை தான் பார்க்கணும். நார்மல் ஜிபியை பார்க்க முடியாது. அந்த பசங்களுக்கெலாம் நாங்கள் லேட்டாக தான் கொடுப்போம். நியூ பார்ன்ஸ்க்கெலாம் 7 o'clock தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்குது. ஏன்னா வேக்சினேஷன் போடாமல் நம்ம குழந்தைய வந்து இன்ஃபெக்ஷன் உள்ள குழந்தைங்களோட எடுத்துகிட்டு போனால் அவங்களும் சிக் ஆயிடுவாங்கல்ல. அதனால இவங்க நல்லா ஆர்டராக பண்ணி இந்த மாதிரி நம்மளுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. மூணாவது நான் கவனித்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிஸ்கிரிப்ஷனை வந்து கையில் கொடுக்க மாட்டுறாங்க. சம் கேசஸில் கையில் கொடுப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்மளோட இன்சூரன்ஸ் கார்டுலேயே அதை வந்து சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கார்டு இருக்கும். அவங்கவுங்களுக்கு தேவையான மெடிசன்ஸை வந்து அவங்கவுங்க கார்டில் போட்டுருவாங்க. ஸோ அதுவுமே எனக்கு இங்கே பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.